ஃப்ரைடே எடுத்த ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? அன்னைக்குன்னு பார்த்து செம்ம காற்று மழை கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே கலகலன்னு இருக்கிற வீடு ஒரு சில மாதமாகவே ஆட்கள் கம்மியாக வெறிச்சோடி போய் தான் இருந்துச்சு. வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் போயிருந்துட்டு திரும்ப வரப்போ நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான நாள் தான் இது. இன்னொரு ஹாப்பினஸ் என்னென்னா, இன்றைக்கி எங்களுக்கு சமையல் வேலை இல்லை, மாமா தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறாங்க. பாசுமதி மட்டும் என்ன செய்யக்கூடாது? ஷெஃப் ஆரிஃப் அவர்கள் இன்னைக்கு சமைக்கிறாங்களா? பாசுமதியை மட்டும் எப்பவும் கையால் பிணையக்கூடாது. சரி மாமா. தாய் மாமா அவர்களே, எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறீங்களே. என் தங்கச்சிக்காக என்ன, உங்களுக்காக இல்லை. தங்கச்சி பிள்ளைகள் மேலே அவ்வளோ பாசமானு கேட்க. தங்கச்சிக்காக, தங்கச்சி பிள்ளைகளுக்காக இல்லை, தங்கச்சிக்காக. உன் கம்பெனி வீடியோவில் என்ன போடக்கூடாது சொல்லிட்டேன். இது வேணா சும்மா நீ ஃபனுக்கு வேணா பார்த்துக்கிட்டு எக்காரணம் கொண்டு உன் கம்பெனி வீடியோக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என்ன, நான் உன் கம்பெனி ஸ்டாஃபும் இல்லை. என்ன கம்பெனி? உன் அயாஸ் ஃபேமிலி அந்த யூடியூப் கம்பெனி சொல்லிட்டேன். போட்டான் வை, மான நஷ்டஈடு வழக்கு தொடுப்பேன். எந்த வழக்கு? மான நஷ்டஈடு வழக்கு தொடுப்பேன். அதுக்கப்புறமா நீ அதுக்கு பல கட்ட பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது சொல்லிட்டேன். சரி, ரொம்ப கழுவாதீங்க, உடஞ்சிட போகுது. தங்கச்சிக்கு அப்புறம் வாயில் வைக்க முடியாமல் போயிடும். அயாஸ் ஃபேமிலியை விட்டு நீங்கிறதுக்கு என்ன காரணம்? அயாஸ் ஃபேமிலியை விட்டு நீங்கிறதுக்கு காரணம் அங்கே அயாஸ் கம்பெனி ப்ரொப்ரேட்டர் என்னை இதுக்கு கூப்பிட்டு போனாங்க. எதுக்கு? இந்த கேசிஆரா கூப்பிட்டு போனாங்க. என்னை வச்சு அற்புதமான ஒரு காட்சி படப்பிடிப்பெல்லாம் ஷூட் பண்ணாங்க. ஆனால் அது யூடியூப்பாக வெளியில் வரும்போது சும்மா ஊஞ்சல இருந்து ஊமையாக ஆடுற மாதிரி அந்த ஒரு கிளிப்பை போட்டு எனக்கு கேட்டால் அதை அடுத்த எபிசோடில் வரும்னு சொன்னாங்களே, அன்னைக்கு முடிவு செஞ்ச வேற எந்த கம்பெனியில் நடிச்சான்னு நடிப்பேனே தவிர அயாஸ் ஃபேமிலியில் நடிக்க மாட்டேன். என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க இப்போ தங்கச்சிக்காக? இப்போ தங்கச்சிக்காக சுட சுட பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. இது என்னது? இது என்ன போடுறீங்க பாக்கெட்ல? இது சுத்தமான நெய்யில் தயாரிக்கப்பட்ட இஞ்சி வெள்ளைப்பூடு. இஞ்சி வெள்ளைப்பூடு நெய்யில் தயாரிக்க சுத்தம். சமையல் எப்படி இருக்க போதோ. பிரியாணி எப்படி இருக்குமா? நீங்க செஞ்ச பிரியாணி உங்களுக்கு எப்படி இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ், பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் மாமா அவங்க தங்கச்சிக்காக ஸ்பெஷலாக பண்ண பிரியாணி. அண்ட் ஆரிஃப் அம்மா இயல்பாகவே ரொம்ப ஃபன் டைப், ரொம்ப ஜாலியாக எல்லாரும் கூடயே சிரிக்க வச்சு கலகலன்னு பேசுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜும்மா முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே மாமாவும் கிளம்பிட்டாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.